Maya, 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 Yalla Maya, Chaya, 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 Yalla Chaya, Maya, 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 Yalla Maya, Chaya, Chaya, Chaya. அணுக்கள். ஸோ இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம வீடியோவில். இப்போ இன்னொரு வகையாக நம்ம பார்க்கலாமே. இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் வந்து ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு முழுமையாக 100% இருக்கு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் ஒரு 5% தான் இருக்கு. புரியவே இல்லையே. நாம பாக்குற பொருள் எல்லாமே முழுமையா தான் இருக்கா, தட் இஸ் 100% வந்து முழுமையா இருக்கா அப்படின்னா அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சப்போஸ் இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து நிறைய இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா எம்டி தான் நிறைய இருக்கு, எம்டி ஸ்பேஸ் தான் நிறைய இருக்கு. ஆனா அந்த பாக்ஸோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வச்சு யோசிப்போம். பொதுவா நம்மளோட சேனல் இருக்கிற நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்தோம்னா அணுவை பத்தி பேசும்போது ஆல் மேட்டர் மேட் அப் ஆஃப் அட்டம்ஸ் அண்ட் மேட்டர் சக்கர்ஸ் இன் 3 ஸ்டேட்ஸ் சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்ற மாதிரி அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அறிவியலோட அடிப்படையே வந்து அதுதான். அதனாலதான் அந்த ஸ்லோகன், அறிவியல் ஸ்லோகனை வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு டைமும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு 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 பொருள் இருக்குமே, ஒரு சோப் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம், அல்லது எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் எடுத்துக்குவோமே. என்ன இருக்கு பக்கத்துல? சரி பரவாயில்ல, நான் இந்த ஸ்கெட்ச் எடுத்துக்குவோம் இல்லையா? ரைட். இந்த மூடியை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த மூடி அப்படின்றது மேடப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது எதுலன்னா கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்ந்ததுதான் இந்த மூடி. தட் இஸ் மூலக்கூறுகள் சேர்ந்ததுதான். மூலக்கூறுகள் அப்படின்னா என்னன்னா ஒரு தனிப்பட்ட முறையில அணுக்கள் இருக்கு இல்லையா? அந்த அணுக்கள் நிறைய அணுக்கள் சேர்ந்து இருக்கிறதா மூலக்கூறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னோம்னா அது வந்து தனியா கார்பன் அப்படின்றது ஒரு அணு. ஆக்சிஜன் அப்படின்னம்னா அது ஒரு தனி அணு. இது ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது ஒரு மாலிகூல், ஒரு மூலக்கூறு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரிதான் வந்து நிறைய வித்தியாசமான மூலக்கூறுகள் அமைஞ்சதுதான் இந்த பிளாஸ்டிக். அப்போ இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது சப்போஸ் வந்து ஒரு இந்த பிளாஸ்டிக் உள்ள இருக்கிற ஒரு அணு இருக்குன்னு வச்சுக்கோமே. சப்போஸ் வந்து கார்பன் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். சோ இந்த கார்பன் அப்படின்னா இந்த கார்பனோட அட்டாமிக் நம்பர் அப்படின்றது 6. இப்போ கார்பனோட அணுக்குள்ள வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் வந்து 6 இருக்கும். அந்த கார்பன் அணுவோட வெளியில, அதாவது நியூக்ளியஸ்க்கு வெளியில வந்து பாக்குறோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து 6 இருக்கும் இல்லையா? சோ அப்போ ஒரு கார்பன் அணுனா அதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ், அதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஒரு 6 வந்து இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். சோ இப்போ ஒரே விஷயம் நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். எப்படின்னா ஒரு ட்ராக் அண்ட் ஃபீல்டு, அதாவது ஒரு அத்லெட்ஸ் எல்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லையா? அதாவது சுற்றில வந்து இந்த 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரி வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்லாம் வந்து அத்லெட்ஸ் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மைதானத்தோட மையத்துல வந்து நிறைய இடம் இருக்கும், காலி இடம் இருக்கும். ஸோ அந்த காலி இடத்துலதான் வந்துட்டு ஜாவ்லின் த்ரோ, ஷார்ட் புட், இந்த மாதிரி இருந்தாலும் குண்டு எறிதல், ஈட்டு எறிதல், இந்த மாதிரி போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் எல்லாமே நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ வெளிப்பகுதியில இந்த அத்லெட்ஸ் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஒரு அணு இருக்கு அப்படின்னா அணுவோட மையத்துல வந்து நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ்ன்றது சுத்தி வருது, அதோட ஆர்பிட்டால்ஸ்ல வந்து சுத்தி வருது. சோ கே எல் எம் என் அப்படின்ற மாதிரி ஆர்பிட்டால்ஸ் சொல்லுவோம், அல்லது 1 2 3 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அந்த ஆர்பிட்டால்ஸோட நம்பர், அதாவது நியூக்ளியஸ்ல இருந்து இது எத்தனாவது இடத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் சர்க்கிளா, செகண்ட் சர்க்கிளா, தேர்ட் சர்க்கிளா அப்படின்றத வச்சு இப்படி இந்த கான்செப்ட்ல வந்து பாக்குறோம்னா நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலுக்கும் செகண்ட் ஆர்பிட்டாலுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா? சோ இப்படி பாக்குறோம்னா ஒரு அணு அப்படின்றது அதோட ஒரு அணுவோட நியூக்ளியஸ்ல இருந்து அதோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அவுட்டர் ஆர்பிட் இருக்கு இல்லையா? அந்த அவுட்டர் ஆர்பிட் வரைக்கும் இருக்கிற இந்த தூரத்தை தான் அணுவோட ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஒரு அணுவோட நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸோட சென்டர்ல இருந்து அதோட அவுட்டர் பார்ட்டுக்கு வரைகிற ஒரு கோடு, அது எவ்வளவு நீளமா இருக்குதோ அதுதான் அந்த அணுவோட ரேடியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரைட். அப்ப இந்த அணுவோட அளவு அப்படின்னா இது மொத்தத்தையும் நியூக்ளியஸ், அதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இது மொத்தமா வந்து சேர்த்தோம் அப்படின்னா அணுவோட அளவுன்னு சொல்லலாம். அப்போ இந்த அணுவோட அளவுல, மொத்த அளவுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 95% வந்து எம்டியா தான் இருக்கு, எம்டி ஸ்பேஸ் தான் வந்து இருக்கு. அது வந்து ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹைட்ரஜன் அணு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு, வெளியில வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு புரோட்டானுக்கும் தட் இஸ் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும்
வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து இடையில இருக்க அந்த கேப்ன்றது அணுவோட மொத்த சைஸ்ல 95% இருக்கு. ஸோ 95% ஆஃப் ஹைட்ரஜன் அணு வந்து பார்க்கணும்னா எம்டியா தான் இருக்கு. ஸோ இதே மாதிரிதான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லா அணுக்களுக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த நியூக்ளியஸுக்கும் அதோட அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் இடையில வந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த கேப்ன்றது இருக்கும். ஸோ சராசரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அணு இருக்கு அப்படின்னா அதுல 95% வந்து எம்டி ஸ்பேஸ் தான் வந்து இருக்கு அப்படின்றாங்க. மாயா 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 எல்லா மாயா சாயா 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 எல்லா. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நாம பாக்குற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து அணுக்களால் ஆனது தானே. ஸோ ஒவ்வொரு அணுவும் சேர்ந்து மாலிகுலை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாலிகுல் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஒரு கல்லா இருக்கட்டும், ஒரு நம்ம பார்த்து இந்த ஸ்கெட்சோட மூடியா இருக்கட்டும், ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், அல்லது வாட்டராகவே இருக்கட்டும். ஸோ எதுவா இருந்தாலும் இந்த பெரிய பெரிய மாலிகுல் எல்லாமே நிறைய மாலிகுல்ஸ் வந்து சேர்ந்து தானே உருவாக்குது. ஸோ அப்படி பாக்குறோம்னா ஒரு அணுவுல வந்து 95% வந்து எம்டினஸா வந்து இருக்கு அப்படின்னா நாம பாக்குற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து 95% வந்து எம்டியா தானே இருக்கும். ஸோ அதனால நாம பாக்குற பொருள் எதுவுமே 100%ன்றது கிடையாது. ஸோ அதுல வெறுமை அப்படின்றது 95%. ஸோ நம்ம பாக்குறது எல்லாமே வெறும் 5% தான். மீதி 95% அப்படின்றது எம்டியா தான் இருக்கு. ஸோ இப்ப தெரியுது இல்லையா, அதாவது எதனால நம்ம பாக்குற பொருள் எல்லாமே முழுசா கிடையாது, அதுல உள்ள கேப் வந்து பார்த்தோம்னா இருக்கு, அது 95% வந்து எம்டி தான் அப்படின்றது. ஏன்னா அறிவியல் பூர்வமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகம் அப்படின்றது சற்று வித்தியாசப்பட்டு தெரியும். அந்த வித்தியாசத்தை வந்து ரசிக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா வேற லெவல். இதுதான் இந்த இயற்கையின் சூட்சுமமாகவும் இருக்கு. இந்த பேரண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள், இந்த அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேரண்டம்.